ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸு ஹெல்தியான வாழைப்பூ பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா. அதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ப வெறும் மிளகாத்தூள் 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா மாவை எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து திக்கான பேஸ்ட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த அளவுக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்து மாவோடு நல்லா பிசைஞ்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைப்பூ பக்கோடா ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு இதே போல் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.